ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வீடியோ பதிவில் சூரியன் புதன் நிபுணத்துவ யோகம் என்பது பற்றி இந்த ஆடியோ பதிவை வெளியிடுகிறேன். ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அந்த ஜாதகத்தில் வலிமை பெற்ற கிரகமாக சூரிய பகவானும் கல்வியை தரக்கூடியவராக புதன் பகவானும் இருக்கிறார்கள். அவர்களுடைய பலன் பற்றி கூறுகிறேன். நவக்கிரகங்களில் தலையாய கிரகமாக இருப்பது சூரியன். அதற்கு நிர்வாகத்திறன் உண்டு. அறிவாக இருப்பது புதன் கிரகமாகும். இந்த நிர்வாகத்திலும் நுட்பமான அறிவும் இணைந்து இந்த நிபுணத்துவ யோகத்தை தருகிறார்கள். சூரியன் புதன் இரு கிரகங்கள் 10 பாகைக்குள் இருக்கும்போது நிபுணத்துவம் ஏற்படுகிறது. சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் இணைந்திருப்பது சிறப்பான நிபுணத்துவத்தை தருகிறது. இந்த ராசிகளில் சூரியன் அல்லது புதன் வலிமையாக இருப்பதால் இந்த நிபுணத்துவ யோகம் ஏற்படுகின்றது. லக்னத்துக்கு 4ஆம் பாகத்தில் மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி ராசியாக அமைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஜோதிட ரீதியாக சிறந்த பட்டப்படிப்பையும் புள்ளியியல் துறை படிப்பையும் ஆடிட்டிங் துறையில் சிறப்பதை அமையும். சில பள்ளி படிப்பு இல்லாமலே ஒரு துறையை பற்றிய யோகம் இருக்கும். சூரியன் என்கிற கிரகமும் புதன் என்கிற கிரகங்களும் குரு பார்வை பெறுகின்ற போது மேலும் வலிமை பெறுகிறது. சூரிய பகவான் புதன் பகவான் வலிமை பெற்ற ஜாதகர்களுக்கு அவர்களுடைய கையெழுத்து அழகாக இருக்கும். அது ஒரு நிபுணத்துவ யோகம் உடையவர்கள் எழுத்துத்துறையில் தேர்ந்தெடுத்தால் சிறந்த வல்லுநராக வர முடியும். வழக்கு தொடர்பான துறையை தேர்ந்தெடுத்தால் அதில் நிபுணத்துவம் பெற முடியும். ஆலோசனை ஆடிட்டர் துறை சிறப்பு பெறுவார்கள். இந்த சூரியன் புதன் கிரகங்கள் இணைந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நிபுணத்துவ யோகம் பெற்ற ஜாதகர்களுக்கு
நிபுணத்துவ யோகம் 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருப்பது மிகுந்த சிறப்பாகும். அதாவது லக்கணத்திலிருந்து 11ஆம் பாவத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மேலும் சிறப்படையும். எதிரிகளை எளிதாக வெற்றி கொள்ளும் ஆற்றலுடையவர்கள், நிபுணத்துவம் கொண்டவர்களாக அந்த ஜாதகர்கள் திகழ்வார்கள். பெரும் செல்வந்தர்களுடன் அவர்கள் நட்பு வட்டாரத்தில் இருப்பார்கள். பரிகாரமாக வீட்டின் அருகிலுள்ள சிவாலயங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் சென்று வழிபடுவது சிறந்த நற்பண்புகளை தரும். சிவ ஆலயத்தில் சென்று சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் மேலும் அந்த ஜாதகர்களுக்கு சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கும். ஜோதிட ரீதியாக ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் தான் இருக்கிற இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று வலிமை பெற்று பாவ கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமலும் பார்வை இல்லாமலும் இணைந்து இல்லாமலும் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு சிறந்த அந்த ஜாதகர்களுக்கு அதிகமான பலன்களையும் நற்பண்புகளையும் அவர்களுக்கு தருவார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. 100% உண்மையான ஒன்றாகவே கருதப்படும். ஆக ஜோதிட ரீதியாக நிபுணத்துவ யோகம் பெற்ற ஜாதகர்கள் இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும். இளம் வயதிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பால் பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். புதன் பகவானின் அருளால் 3-4 பட்டப்படிப்புகளை படிக்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டாகும். வீடு வாங்கக்கூடிய யோகம் அந்த ஜாதகர்களுக்கு உண்டாகும். சுயமாக சம்பாதித்து இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அந்த யோகம் அவர்களுக்கு நிபுணத்துவ யோகம் கொடுக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டு இருவர்களுக்கு நிபுணத்துவம் யோகம் கொண்டவர்களுக்கு அரச பதவியானது மிக எளிதாகவே போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அவர்களுக்கு கிடைத்துவிடும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியலில் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகும். பொதுவாக இவர்கள் படிப்பில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். காவல்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு மிக உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆடிட்டர் துறையில் மிகவும் தேர்ந்தெடுக்கும் பெற்றவர்களாக விளங்குவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் புள்ளியியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக
அனைவராலும் பாராட்டப்படக்கூடியவராக இருப்பார்கள். எழுத்துத்துறையில் மிக உயர்ந்த விருதுகளையும் இருப்பார்கள். வழக்கறிஞர்கள் துறையில் வாதாடி வழக்குகளில் மிக பெரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய சாமர்த்தியமும் திறமையும் உண்டு. எதிரிகளை பேச்சிலே வெல்லக்கூடிய திறமைகளும் இந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கும் என்பது 100% உண்மையை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். ஆக ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து லக்கணத்திலிருந்து 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எல்லா விதமான சகல பாக்கியங்களும் கிடைத்து நீண்ட ஆயுளுடன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் எல்லாரும் பாராட்டும்படியும் புகழும்படியுமாக அவர்களுடைய வாழ்க்கையானது அமைந்திருக்கும் என்பது 100% உண்மையான ஒன்றாகவே நம் முன்னோர்களால் அன்றிலிருந்து இன்று வரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவே உள்ளது. இந்த வீடியோ பதிவை இதுவரை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பதிவினை கேட்ட நீங்கள் அனைவரும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்பொழுது தான் அவர்களும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் 100% உண்டாகும். ஆகவே நான் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.